ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்க்கும் வாங்குவாங்களா? அது ஏன்பா என் மருமகளுக்கு புரிய மாட்டேங்குது. நாம தான் அவளுக்கு புரியுற மாதிரி பக்குவமா எடுத்து சொல்லணும். சொத்து சுகம் அத்தனையும் அவதானே இப்ப ஆண்டு அனுபவிக்க போறா. காலையில எழுந்திருச்சோமா, பட்டு புடவைய கட்டணுமா, தோட்டத்து ஆளுங்களை கூப்பிட்டு வேலை வாங்கணுமா, நல்லது பொல்லாததை சமைச்சு சாப்பிட்டோமான்னு இல்லாம எதுக்குப்பா அவளுக்கு இந்த படிப்பு எல்லாம்? இதுக்கப்புறம் அவ படிச்சு கலெக்டர் ஆக போறாளா, டாக்டர் ஆக போறாளா? அதுக்கு பதிலா வீட்டுல நம்ம எல்லாரு கூடயும் சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே. எதுக்குப்பா எல்லாரும் முன்னாடியும் பூங்கொடி அசிங்கப்படணும்? அந்த ஆள் வேற பாக்குற இடத்துல எல்லாம் அவளை கேவலப்படுத்துறான். பெத்த பொண்ணு ஃபெயிலா போயிட்டான்னு தம்பட்டம் அடிக்கிறான்னா அவன் எவ்வளவு கேவலமான மனுஷனா இருப்பான். போது நிறுத்து மகேஷே. ஏய், நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நானே ஒரு முட்டா பையில பெத்து வச்சிருக்கேன். நீ மேல மேல அவனை கிறுக்கு பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஏங்க, குழம்பி போயிருந்த புள்ளைய தெளிய வச்சுக்கிட்டு இருக்கேங்க. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்த. அவனை எவ்வளவு குழப்ப முடியுமோ அவ்வளவு குழப்பி வச்சிருக்க. ஏன்பா சரவணா, அம்மா உன்னை குழப்பிக்கிட்டா இருந்தேன். பாருப்பா உங்க அப்பா சொல்றத. அம்மா, அவர் கிடைக்கிறாரு, விடுங்கம்மா. நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் இத பத்தி எனக்கும் யோசிக்கணும்னு தோணுதுமா. நீங்க சொன்னதுதாம்மா கரெக்ட். பூங்குடி பாவம்மா, அவ என்னம்மா பண்ணுவா? அவளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாமா. ஆனா படிப்பு வரல, மார்க் வாங்க முடியல. அவ ஏமா கஷ்டப்படணும்? இதுக்குமா எல்லாரும் முன்னாடி அவமானப்படணும்? இதான்பா, இதத்தான்பா உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமும். உனக்கு புரிஞ்சிருச்சுல? ஏத்த வேண்டியதெல்லாம் ஏத்தி விட்டல்ல, அப்புறம் என்ன? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏங்க, நீங்க போய் மாத்திரையை போட்டுட்டு படுங்க. தேவையெல்லாம் பேசாதீங்க. டேய், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. நல்லதுக்கே இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்துக்க. சரவணா, உன் அம்மா சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சதில்ல? என்னக்கா நீ? எதுவா இருந்தாலும் சரவணா யோசிச்சு தெளிவாதான் முடிவெடுப்பான். என்ன முடிவா இருந்தாலும் அவன் எடுக்கட்டும்க்கா. நம்ம மருமகளோட நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இவனுக்கு தெரியாதா என்ன? எதுவா இருந்தாலும் நீ யோசிச்சு பண்ண. பூங்குடி, பூங்குடி, அது வந்து ஆம். சொல்லு சரவணா, பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லு. இல்ல பூங்குடி, அது வந்து என்னன்னா, நான் சொன்னா நீ ஆம். என்ன சரவணா, மனசுல பட்டதை தைரியமா சொல்லு. நான் கோச்சுக்கலாம் மாட்டேன். நமக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த படிப்பெல்லாம்? அவ்வளவுதானே, வேண்டாம் சரவணா. பூங்குடி, உனக்கு பிடிக்காததை நான் செய்வேனா? ஐயோ, பிடிக்காமலாம் இல்ல பூங்குடி. நீ காலேஜுக்கு போகணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா மார்க் வரல. அதுக்கப்புறம் கரெக்ட். காலேஜுக்கு போறதே படிச்சு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்றதுக்கு தானே. அதுவே இல்லங்கிறப்போ நாம எதுக்கு காலேஜுக்கு போகணும்?